பெருசா இல்ல என்னது பெருசா என்று காட்ட வேண்டும். என்னது? சக்தி பெரிதா சிவன் பெரிதா என்று. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா? ஆமா அப்படி என்று தானே ஒருவருக்கு ஒருவர் போட்டி வேதங்களை பேசக்கூடிய வழியிலே. ஆமாம் பார்த்தா போட்டி வந்து போச்சு. போட்டி வந்து விட்டது. எங்க வராங்க? எங்க? தில்லை என்று சொல்லக்கூடிய நீர் நிலம் காற்று ஆகாயம் அக்கினி பஞ்சபூதங்கள். நீருக்கான ஸ்தலம் திருவானைக்காவல். ஆமாம். நிலத்திற்கான ஸ்தலம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். காற்றுக்கான ஸ்தலம் காளஹஸ்தி. ஆமாம். அக்கினி ஸ்தலம் திரு அண்ணாமலை. ஆமாம். ஆகாயத்தலமாம் தில்லையம்பதி. தில்லை சிதம்பரத்திலே பொற்சபை. ஆமாம். பொன்னம்பல மேடை அமைத்து 30 கோடி தேவர்கள். ஆமாம். 48,000 ரிஷிமார்கள். சென்னரர், செம்பருடவர், கருடகாந்தரர், சித்து விச்சாதரர், அஷ்டதிக்கிலுள்ள பாலகர், தொம்புரி நாரதர், உயிரை படைக்கும் பிரம்மா, உயிரை எடுக்கிய யமதர்மராஜன், வாயு, குபேரன், அருணபகவான், அக்கினி தேவன், எம்பெருமான் நாராயணன், சந்திரன், சூரியன், நந்த நந்தர்கள், ஜனத குமாரர்கள், யாவட்டமான தேவர்களும் மோகங்களும் ஒன்று கூடிட அதோ நந்தி பகவான் மத்தளம் கொட்ட. நாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் தாளம் இசைக்க 2 பேருக்கு நாட்டிய போட்டி. எங்க? தில்லை சிதம்பரத்திலே ஆண்டவன் என்ன உருவம் கொண்டார்? என்ன உருவம்? நடன சபாபதியாகத்தானே உருவம் கொண்டார். அம்பாள் சிவகாமி அம்பிகையாக உருவம் கொண்டார். எப்படி ஆடுறாங்க? எப்படி? அத்தராடே சித்தராடே என்ன அதிசீவல் காணாடே அத்தராடே சித்தராடே ஆதிசீவல் தானாடே மாநாட மழுவும் மாடு எம்மதி ஜனிந்த பரமன் நாடு சித்தராட ஆதி சிவபெருமானாட. மான்மழு சூலகபாலத்தோடு ஆடுகின்றார் சிவபெருமான். பார்த்தார் சக்தி உமையவள் என்ன பண்றாங்க? சடையாடே எம்மா இவன் முடியாடே என் சங்கரியால் ஆடுகின்றார். சடையாட தாயே சடையாட முடியாட ஆடுகிறார். சங்கரியும் பார்வதியும் ஆடுகின்றார். அஞ்சு சடை கொஞ்சுதம்மா அழகு சாடை மேல் பிறல்ல அம்மா 10 சடை கொஞ்சிடவே ஆடுகிறார். பத்தினியும் சிவகாமி ஆடுகின்றார். அஞ்சு சடை கொஞ்சம் அழகு சடை மேற்பிரல. ஆமா 10 சடை கொஞ்சம் பரம சடை மேற்பிரல. தாயார் ஆடுகின்றார். பார்த்தா சிவபெருமான் விடுவாரா? விடமாட்டார். விட்டு கொடுப்பாரா? என்ன செய்கின்றார்? அவர் புலித்தோலா இடையிலாட என் புண்ணியனோ ஆடுகின்றார். புலித்தோலா இடையிலாட ஆடுகிறார். புண்ணியனோ சிவனாரும் ஆடுகின்றார். புலித்தோல் இடையிலான ஆடுகின்றார். பார்த்தார் அன்னை சக்தி எம்மா இதுல தோத்துட்டோம். ஆமா சரியே வராது. சரி வராது. எங்கும் சக்திமயம். ஆமா எதிலும் சக்திமயம். இச்சா சக்தி, கிரியா சக்தி, மாயா சக்தி, ஞான சக்தி, சக்தி, காலி சக்தியாக உலகமெல்லாம் இருந்து நம்மளை ஜெயிக்க முடியுமா? அவரு முடியாது. முடியும் அம்மா? முடியவே முடியாது. முடியவே கூடாது. காசலங்கை சலசலக்கே அம்மா என் கட்டழகி ஆடுகின்றார். பாதத்திலே அம்மா பாதத்திலே சலங்கை கொஞ்சம் ஆடுகிறார்.
தாயார் பார்வதேவி ஆடுகின்றார். ஆடுகின்றார். ரெண்டு பேருக்கு ஆட்டம்னா எப்படி போயிட்டு இருக்கு? சரியா போயிட்டு இருக்கு. இருவருக்கும் ஓட்டி சரியா போயிட்டு இருக்கு. ஆடக்கூடிய ஆட்டத்தை பார்த்தா அம்மா என்ன பண்றாங்க? என்ன இடையை நெளித்து வளைத்து அந்த பெண்ணுக்கே உரிய பாவத்தோடு அம்மா என்ன பண்றாங்க? என்ன அவ இடையை நெளித்து மல்லோ ஈஸ்வரியும் ஆடுகின்றார். அசைந்தாடும் கொடியை போலே ஓ அம்மம்மா ஆதிசக்தி ஆடுகின்றார். அம்பாள் வளைஞ்சு நின்று ஆடுகின்றார். ஆமாம். சிவபெருமான் அப்படியே மதிமயங்கி நிற்கின்றார். என்ன பெண்கள் ஆடுவது போல் ஆண்கள் ஆட முடியுமா? முடியவே முடியாது. பார்த்தாக தேவர்கள் எல்லாம். ஆமாம். ஆகா அம்பாள் அற்புதமாக ஆடுகின்றார். ஆமாம் ஆமாம். அம்பாள் ஜெயிக்க போறாங்கன்னு பேசிக்கிறாங்க. அம்பாள் வந்து போச்சு கோபம். யாருக்கு? சிவபெருமானுக்கு. சிவபெருமான் ஐயா ருத்திர தாண்டவங்க ஆடிய வராரா. ருத்திர தாண்டவங்க ஆடிய வராரா. ருத்திர தாண்டவங்க ஆடிய வராரா. ருத்திர தாண்டவங்க ஆடிய வராரா. சத்திய வெங்கிட ஓடிய வராரா. சத்திய வெங்கிட ஓடிய வராரா. சத்திய வெங்கிட ஓடிய வராரா. சத்திய வெங்கிட ஓடிய வராரா. ஆடுகிறார் ஐயா ஆடுகிறார். அம்பாளரசன் ஆடுகின்றார். ஆடுகிறார் ஐயா ஆடுகிறார். அம்பாளரசன் ஆடுகிறார். ஆடுகிறார் ஐயா ஆடுகின்றார். அம்பாளரசன் ஆடுகின்றார். ஆடுகிறார் ஐயா ஆடுகிறார். அம்பாளரசன் ஆடுகிறார். ஆடக்கூடிய ஆட்டத்திலே சிவபெருமானுடைய காதிலே இருந்து துண்டலமாகப்பட்டது கரண்டு மேடையில் விழுந்தது. பார சபையிலே பொற்சபையிலே மேடையிலே விழுந்து விட்டது. பார்த்தார் பகவான் நாராயணன். நாராயணன் போட்டி சக்திக்கும் சிவனுக்கும் அல்ல, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஒரு பெண் வெற்றி பெற்று ஆண் தோற்று விட்டால் என்ன ஆவது? அப்படி என்று கபட நாடக சூஸ்திரதாரியான கண்ண பரமாத்மா மைத்துனா கஞ்சாட செய்கின்றார். கீழே விழுந்த குண்டலத்தை குனிந்து எடுக்காதே, ஆடிக்கொண்டே உன்னுடைய பாதத்தினால் பட்டு எடுத்து காதிலே மாட்டு. கால் தூக்க முடியாமல் வெட்கி தலை குனிந்து வேதனையுற்று தோல்வியை தழுவி விடுவார் சக்தி. அப்படி என்று சொன்னார். ஜாடை காட்டி உடனே என்ன செய்கின்றார்? பாதத்தாலே பட்டு எல்லோ பரமசிவன் எடுத்து கால் தூக்கி ஆடி, ஒரு கால் ஊன்றி ஒரு கால் தூக்கி. ஆமாம். நடராஜ பெருமானாகப்பட்டவர் கால் தூக்கி ஆடுகின்றார். ஆடி காதிலே குண்டலத்தை மாட்டு விட்டார். ஆமாம். என் தாயாகப்பட்டவள் ஏ ஈசா சர்வேசா ஏமாட்டுக்காரரே, இந்த ஆண்களே இப்படித்தான். இந்த ஆண்களே இப்படித்தான். நானும் ஆடினேன். ஆமா. போட்டி போட்டியாக இருக்க வேண்டும். எப்படி? போட்டி போட்டியாக இருக்க வேண்டும். பார சபையிலே ஒரு ஆண்மகன் நீ கால் தூக்கி ஆடிவிட்டாய். ஆமா. ஒரு பெண்ணால் கால் தூக்கி ஆட முடியுமா? ஆட முடியும். எப்படி? சுடிதார் போடுறதா கால் தூக்கி ஆடலாம். சுடிதார்லாம் எப்போ வந்தது? எப்ப இவங்க ஆடினாங்க? இதோ உன்னை வெற்றி பெறுவேன். ஆமா. உன்னை வென்று காட்டுவேன். எப்படி தெரியுமா? எப்படி? ரவச்சரை என்று சொல்லக்கூடிய ஆமா பரதநாட்டிய உடை அணிந்து வந்து ஆமா நானும் முன்போல் ஆடுகின்றேன் தானே. ஆமா. அம்பாள் மேடை விட்டு கீழே இறங்கி ஓடுகின்றான். ஓடக்கூடிய சக்தியை பிடித்தார்கள். என்ன சொல்ல பிடிக்கிறாங்க? என்ன? சக்தி தோற்று விட்டால் ஆமாம் சிவன் ஜெயித்து விட்டார். தோற்று பயந்து வெக்கத்தை
தலைகுனிந்து ஆமாம் தோல்வியை தாங்க முடியாமல் அவமானப்பட்டு ஓடுகின்றார். இந்த வார்த்தையை காதிலே கேட்டவுடனே என் தாயாகப்பட்டவள் என்ன உருவெடுக்கிறாங்க? இவ காலியாக காலியாக உருவெடுத்தா கட்டழகி ஈஸ்வரியோ காலியாக உருவெடுத்தா யாரே கட்டழகி காலியாக உருவெடுத்தா கட்டழகி ஈஸ்வரியோ காலியாக உருவெடுத்தா யாரே உருவெடுத்தா காலியாகத்தான் உருவம் உண்டா? எப்படி எம்மையோ உக்கிரமா ஆத்தா இவ காலி போலே என் உத்தமியோ வழிவெடுத்தா உக்கிரமா காலி போலே உத்தமியா வழிவெடுத்தா உக்கிரமா காலி போலே உத்தமியோ வழிவெடுத்தா உக்கிரமா காலி போலே உத்தமியா வழிவெடுத்தா உக்கிர காலியாகத்தான் சாந்த உருவமாக இருந்த என் தாயார் சிவகாமி அம்பிகை எப்படி தாங்க எப்படி சிங்கப்பல்லோ சிங்கப்பல்லு செஞ்சாடையோ 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 அடி சீதி வரும் காலியாக சிங்கப்பல்லோ சிங்கப்பல்லு செஞ்சாடையோ 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 ஆயாரே சீதி வரும் ஆயாரே காலியாரே கோரப்பல்லோ கோரப்பல்லு செஞ்சாடையோ 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 கோழி முட்டை எம்மாங்க கண்ணாடையோ கோரப்பல்லோ கோரப்பல்லோ செஞ்சாடையோ காளியம்மா செஞ்சாடையோ மையவனே கோழி முட்டை தாயாரே கண்ணாடையோ ஒரு சிவபெருமானாகப்பட்டவன் ஆனந்த ஆதிக்கத்தோடு பெண்ணாக இருக்கக்கூடிய என்னை ஏமாற்றி வெற்றி பெற்று விட்டானே. அப்படி என்று அவன் பொய்யான வெற்றியை பெற்று நம்மை தோற்று விட்டான் சொல்லிவிட்டானே. அவனை படைத்ததே நாம் தானே. நம்மிடத்திலே அவனுடைய வெற்றி கழிப்பை காட்டுகின்றானா? அப்படி என்று என் தாயாகப்பட்டவள் என்ன பண்ணாங்க? இவ கருத்த சடை காலியாக உருவெடுத்து கருத்த சடை தான் பிடித்து காலியாக உருவெடுத்து எம்மானுக்கு வீரிய பார்வையும் வீரிய பார்வையும் அடி விகார கண்களும் உருண்டை விடிகளும் உக்கிர பார்வையாக இவ காலியாக காலியாக ரூபா கொண்டு கட்டழகி கட்டழகி ஆடுகின்றாள் காலியாகத்தானே உருவம் கொண்டு உதிர காட்டேரி ஓங்காரமாகவே முன்னே விளையாட பாவாட ராயல் பூவாடைக்காரி மயான வீரன் புத்தண்ட காரன் ஓங்கார சூரன் பூதப்படை சூழ்ந்திடவே பூதப்படை சூழ்ந்திடவே புறப்பட்டார் காளியம்மா பூதப்படை சூழ்ந்திடவே பூதப்படை சூழ்ந்திடவே பூதப்படை சூழ்ந்திடவே பூதப்படை சூழ்ந்திடவே புறப்பட்டார் காளியம்மா உத்திர உத்திர காளியாக 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 உத்தமியால் உத்தமியால் ஆடுகின்றாள் உத்திர உத்திர காளியாக காளியாக ஆயாரே உத்திர காளியாகத்தானே ஓங்கால் உருவெடுத்து ஓரா இந்த அம்மாள் காலியாக உருவம் கொண்ட உடனே என்ன ஆகின்றது? அம்மாளுக்கு உலகம் எல்லாம் கெடுகிடுங்க. என் உத்தண்ட காலி வர்ற அடி பூமி எல்லாம் கிடுகிடுங்க கிடுகிடுங்க புரண்டாரி அம்மா ஒரு கூறலா ஆயாரியே பூமி எல்லாம் கிடுகிடுங்க உரண்டி விளையாடி யார தேடுறாங்க? ஈசா
எங்கே இருக்கிறாய் நீ எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் விடமாட்டேன் விடமாட்டேன் வீரமகாளி உன்னையே ஈசா பெண் என்றால் உனக்கு அவ்வளவு ஏளனமா உன்னை விடவே மாட்டேன் அப்படி என்று அவ ஈசானிய அம்மா அங்க தன் பிடிக்க காளியம்மா ஈசானைய தன் பிடிக்க பரமானையே தன் பிடிக்க பத்திரகாளி அம்மா அவர் ஊராளா பரமனையே கண்பிடிக்க பத்திரகாளி அம்மா வருகிறாளா அந்த பரமசிவனை பிடிக்க என் தாயாகப்பட்டவள் எப்படி வருகின்றார் எட்டு கிழங்களோடு எழுந்து விளையாடி தக்கவர் கையிலே தமிழச்சவர் கையிலே சூரமர் கையிலே தொல்பாசவர் கையிலே வில்லொரு கையிலே அம்பொரு கையிலே வீர சாட்டவர் கையிலே கஞ்சில் ஒரு கையிலே கப்பல் ஒரு கையிலே வைத்தவரை சங்கரிக்க யமனுடைய வாளொரு கை பகைத்தவரை சங்கரிக்க அந்த பரமனுடைய வாளொரு கை ரத்தம் பலபலங்க காளியம்மா உனக்கு ரத்தவா பூசொரிய உதிரமது பலபலங்க உதிர வாயில் பூசொரிய ஓங்கார காளியாக ஆடுகின்றால் ஆடுகின்ற தில்லையிலே திருநாடான மேடையிலே மையவாரே ஆடுகின்ற தில்லையிலே திருநாடான மேடையிலே தில்லை வனத்திலே ஆடக்கூடிய வேளையிலே என் தாயாகப்பட்டவள் அங்க பசி எடுத்து அங்க என்ன இருக்கு அந்த தில்லை சிதம்பரத்திலே இவன் மயான கரை தேடி மகாளி மயான கரை தேடி அந்த மயான கரை தேடி என் தாயாகப்பட்டவள் உத்தண்ட காளியாக ஓங்காரமாகத்தானே தில்லை தில்லைவன சுழலையிலே தேடி வர காரியம்மா அந்த சுழலை வளர்த்தினே ஆத்தா என்ன பண்றா அவ எரியும் பிணங்கள் எல்லாம் இழுத்து வேத்திக்குறாளா அவ எரியும் பிணங்கள் எல்லாம் எடுத்து வேத்திக்குறாளா அந்த எரிகின்ற பிணத்தை எல்லாம் அவ எடுத்துமே திங்கிறாளா அவ பச்சை பீன தின்னவாளம் பாலொழுக தின்றவாளா பீனத்தை எல்லாம் பச்சை பிணத்தை எல்லாம் பாலொழுக திங்கின்றால் அங்க சுட்டல் ஒரு பிணத்தை எல்லாம் சூடாற திங்குறாளா சுட்டல் ஒரு பிணத்தை எல்லாம் எம்மா இவ முட்டினல்லோ ஆத்தா இவ எலும்பெடுத்து ஒரு முட்டை போலே திங்குறாளா முட்டினல்லோ எலும்பெடுத்து முட்டை போலே திங்குறாளா கணைக்காலில் அவ எலும்பெடுத்து ஒரு கரும்பை போலே திங்குறாளா கணைக்காலில் எலும்பெடுத்து
கரும்பாகத்தானே வாரி உண்டு என் தாயாகப்பட்டவள் அந்த பிணத்தில் வரக்கூடிய உதிரங்களை எல்லாம் என் ஆத்தா என்ன பண்றா அந்த உதிரத்தை தான் எடுத்து எண்ணெயாக மாற்றி வைத்து உதிரத்தை எடுத்து ஒரு எண்ணெயாகத்தானே மாற்றி அகல் விளக்கு வேணுமே என்ன பண்றா இவ மண்டை ஓட்டத்தான் எடுத்து மண்டை ஓட்டத்தான் எடுத்து மகாலியகர் போலே மண்டை ஓட்டத்தான் எடுத்து மண்டை ஓட்டத்தான் எடுத்து போலே மண்டை ஓட்ட கையில் எடுத்து அதை ஒரு அகலாக மாற்றி உதிரத்தை ஊற்றி என்ன செய்கின்றார் அந்த பிணங்களுடைய நரம்பெல்லாம் எடுத்து மண்டை ஓட்டில் அம்மா விளக்கேறிய மயான மயான காலியாட அந்த மண்டை ஓட்டி விளக்கை ஏற்றி காலியாக அங்கம் குளிர்ந்து இந்த பிணமெல்லாம் சாட்டு என் தாயார் என்ன பண்றாங்க இவ சொல்லலாம் இவன சம்பாலியிலே தாயாரும் பிறழுகின்றார் இவன சம்பாலியிலே தாயார் பிறழுகின்றார் அந்த சாம்பல் எல்லாம் அள்ளி மேலே பூசி என்ன பண்றா இவன் மயானத்தில் தம்பீரண்டா என் மகாளி பைரவியோ மயானத்தில் தம்பீரண்டால் மையவாளே மயானத்திலே பிறண்டு அதுவும் வந்து கொண்டிருக்கின்றது அந்த பாடையில வந்த பிணம் பச்சரிசி வெள்ளம் என்று அந்த பிணங்கள் எல்லாம் பாடையில வரும் பிணம் பச்சரிசி வெள்ளமும் சேர்ச்சாட்டா எப்படி இருக்கும் அப்படி சாப்பிடுகின்றார் ஏனையிலே வந்த பிணம் எல்லா அரிசி வெள்ளம் என்று இப்படி என் தாயாகப்பட்டவள் மயானத்தை பிறந்து கோர உருவெடுத்து யார தேடுறாங்க இப்படி நாம் காலியாக இருக்க யார் காரணம் சோபெருமான் எங்கே எங்கே பரமா ஓடாதே ஓடாதே நில்லு நில்லு என்று சொல்லி நீ வெற்றி பெற்றாயா நீ வெற்றி பெற்றாயா வெற்றி பெற முடியுமா காளி நீலி திருசூலி ஆங்காரி ஓங்காரி உத்தண்டி பைரவி வராகி கபாலி யார் தெரியுமா என்னை நீ வெல்வதா அப்படி என்னதானே அந்த உதிர வெறி எடுத்து ரத்த வெறி எடுத்து என்ன பண்றா இவ வென்று வாய்ப்பு வந்தால் அங்கார காரியவன் வெற்றி வாய்ப்பு வந்தால் அங்கார காரியவள் பார்த்தாக தேவைகள் எல்லாம் ஐயோ இப்படியா விட்டோம் என்றால் பரமசிவன் மட்டுமல்ல இந்த உலகத்திலே ஒரு உயிர் கூட வாழ முடியாது அப்படி என்னதானே என் தாயாரை என்ன செய்கின்றார் கைவிலங்கு சரித்தாராம் எங்கள் காளியர்க்கு கைவிலங்கு கால்விலங்கு சரித்தாரா எங்கள் காளியர்க்கு கால் விலங்கு முன் விலங்கு பின் விலங்கு சங்கிலியா தாயார பூட்டி எல்லோ சங்கிலியை எம்மாக கட்டி விட்டார் பூட்டி எல்லோ தாயாரே சங்கிலியா தானே
ஆமாம். தாயாரை ஆ. முன்கட்டு பின்கட்டு ஆமாம். கை விலங்கு கால் விலங்கு ஆ. இட்டு விட்டார். ஆமாம். அம்பாளை ஆஹா. முன் விலங்கு பின் விலங்கிட்டு ஆமாம். எங்க கொண்டு வராங்க? எங்க? அந்த தில்லைவன எல்லையிலே ஐயா. ஈசான்ய மூலையிலே தில்லவன எல்லையிலே தில்லவன எல்லையிலே ஈசான மூலையிலே அவ தில்லைவன எல்லையிலே ஈசான்ய மூலையிலே தில்லவன எல்லையிலே ஈசான மூலையிலே தில்லைவன எல்லையிலே ஆமா. அந்த ஈசான்ய மூலையிலே சங்கிலியால் பிணைத்து ஆமா. அம்பாளை தானே அமர்ந்து விட்டார். ஆஹா. தாயார் உக்கிர காளியாக ஆமாம். முகமெல்லாம் ரத்தமயமாக ஆஹா. அகோர உருவாகத்தானே அமர்ந்து விட்டார். அமர்ந்து விட்டார். தில்லையிலே ஆஹா. பார்த்தார் ஆ. பரமசிவன். ஆமாம். அப்பப்பா ஆ. பார்வதியின் கோபம் பொல்லாத கோபமாக இருக்கின்றது. ஐயோயோயோ. இப்ப யார் ஜெயிச்சுட்டாங்க? ஆ. சொந்த கணவன். ஆமா. பாத்துக்கலாங்க. ஒவ்வொரு வீட்லயும் பத்திரகாளி பார்வதி பார்வதி சாமி. பராசக்தி. நான் வெட்டி விட்டால் என்ன, ஆமாம். நீ வெட்டி விட்டால் என்ன, ஆஹா. ஆண் வெட்டி விட்டால் என்ன, பெண் வெட்டி விட்டால் என்ன, ஆமாம். வா கைலாயம் என்று சொன்னார். ஆஹா. முடியாது. ஆ. ஒரு காலம் முடியாது. சொரு பேசிப்போம். பொய்யனி பித்தனி சொரு ஓடி போ. பேயனி ஆஹா. சென்று விடு. நில்லு. நான் ஒரு காலம் வர முடியாது என்று சொன்னார். ஆமாம். அப்ப என்னம்மா செய்ய போற? என்ன செய்ய போறேன்? நான் இங்கேயே இருக்க போகின்றேன். ஆமாம். சக்தியை விட சிவம் தான் பெரிது என்று பேசினாயே, ஆமாம். இந்த சக்திக்கு இல்லாமல் ஆ. நீ என்ன செய்கின்றாய் என்று ஆஹா. பார்க்கின்றேன். பொறுத்திருந்து பார். ஆஹா. உன்னை பார்க்க விடுகின்றேன். ஆமாம். அப்படி என்று ஆஹா. அம்பாள் தில்லைவனத்திலே காளியாகத்தானே தில்லை காளியாக நின்று விட்டார். ஆமாம். பார்த்தா ஆஹா. என் ஆண்டவன் ஆ. சிவபெருமான் ஆ. எவ்வளவுதான் ஒரு ஆம்பளை இறங்கி போக முடியும்? ஆமா. ஒரு அளவுக்கு தான் இறங்கி போலாம். பார்வதி ஆ. பார்வதி சாமி. வருகின்றதா இல்லையா? வர முடியாது. வர முடியாதா? ஆமா. சரி, ஆ. நீ இங்கே கிட கிட. அப்படி ஒண்ணுதானே. ஆஹா. கைலாயம் சென்றுட்டார். கைலாயம் சென்று விட்டார். ஆமா. கைலாயம் சென்றாரு. ஆஹா. பரமசிவனால் ஆ. நிக்க முடிந்ததா? முடியவில்லை. நடக்க முடிந்ததா? முடியவில்லை. உலக மக்களுக்கு ஆ. யானை முதல் ஆ. எறும்பு வரை ஆ. 84,000 கோடி சிவாதி பேதங்களுக்கும் வேதங்களுக்கும் படியளக்க முடிந்ததா? முடியவில்லை. முடியாது. ஏன்? ஒரு மனிதன் பாய்கின்றான் என்றால் ஆ. உடல் சிவனை சேர்ந்தது. சேர்ந்தது. ஓடக்கூடிய ரத்தம் சக்தியை சேர்ந்தது. சக்தி இல்லாமல் ஆ. சிவபெருமானால் எழுந்து கூட நடக்க முடியவில்லை. நடக்க முடியவில்லை. என்ன பண்றாரு? என்ன? படியளக்க மாட்டாமல் பரமசிவன் வாடுகின்றான். படியளக்க மாட்டாமல் பரமசிவன் வாடுகின்றான். படியளக்க முடியாமல் பரமசிவன் வாடுகின்றான். படியளக்க முடியாமல் பரமசிவன் வாடுகின்றான். சக்தியது இல்லாமல் சிவபெருமான் எழுந்து விட்டார். சக்தியவர் இல்லாமல் சிவபெருமான் எழுந்து விட்டார். சுவாமி, உலக மக்கள் எல்லாம் பசியால் வாடுகின்றது. வாடுகின்றார். தாங்கள் வந்து படியளக்க வேண்டும். ஆமாம். அப்பா, ஆஹா. சக்தி இல்லையே சிவம் இல்லை என்பதை ஆமாம். இப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன். உணர்ந்து கொண்டேன். அந்த சக்தி இல்லாமல் ஆ. என்னால் ஆ. படி அளக்க முடியவில்லையே. ஆமாம். அன்றாடம் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்ய முடியவில்லையே. ஆமாம். அப்படி என்று புலம்புகின்றான் ஈசன். ஈசன் ஓடி வந்தாக தேவர்கள் எல்லாம். ஆஹா. ஐயா, ஆ. தாயும் தந்தையும் ஒன்றாய் இருந்தால்தான் அந்த வீட்டில் பிள்ளைகள் நிம்மதியாக இருக்க முடியும். ஆமாம். தாய் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம் இருந்தால் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஆ. அந்த பிள்ளைகள் என்ன ஆகும்? நிம்மதியா வாழ முடியாது. அதுபோல்தான் இந்த உலக மக்களும். ஆமாம். உலகிற்கெல்லாம் தாயும் தந்தையுமாய் நீங்கள் இருவரே திகழ்கின்றீர்கள். ஆமாம். அன்னையை பிரிந்து ஆஹா. ஒரு அணுப்பொழுது கூட நீங்க இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. அம்பாளை சென்று அழைத்து வாருங்கள். அப்படி இருந்துதானே புறப்பட்டார். ஆமாம். சக்தி உமையவளே, அம்மா. பார்வதி சுவாமி. சக்தி இன்றி சிவமில்லை, ஆ. சிவமின்றி சக்தி இல்லை. ஆமாம். ஆண் இன்றி பெண் இல்லை, பெண் இன்றி ஆண் இல்லை, நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. உண்மைதான். என் வெற்றி உன் வெற்றி, உன் வெற்றி என் வெற்றி. ஆமாம். வா, ஆஹா. கிட்ட போய் கூப்பிடுங்க. கிட்ட போங்க. வா பெண்ணி. அடி யார் வாங்குறதுன்னு பயம்தான். மதி கேட்ட ஈசா, பொய்யனே, ஓடி போ. பித்தா, பேயா. ஆஹா. கடி ஊத்து கடி. கடி பேசிப்போ. அவர் தொண்டை கடிமா ஊந்து. காலை ஊசி போ. ஏங்க ஏன் பயப்படுறீங்க? ஈசனே, இப்போதாவது புரிந்ததா? பெண்ணில்லா வீடு பேய் வாழும் பூமிக்கு சமானம் என்று. ஆமா ஆமா.
நான் இன்றி நீ என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை படைத்து ஆமாம் என்னுடைய மான் மழு சூல கபாலம் எல்லாம் உன்னிடத்திலே கொடுத்து உனக்கு இந்த நெற்றிக்கண்ணை கொடுத்து ஆமாம் எனக்கு வலபாகத்தை கொடுத்து ஆமாம் உன்னை வாழ வைத்தவள் நான். நீ என்னையே அவமானப்படுத்துகின்றாயா? அம்மா நடந்தது நடந்து விட்டது, முடிந்தது முடிந்து விட்டது. அதனால் நீ மனம் பொறுத்து என்னோடு வர வேண்டும் என்றுதானே அம்பாள் அழைக்கின்றார். பார்த்தார் உமா மகேஸ்வரி. சரி, ஆமா, உன்னோடு நான் வர வேண்டும் என்றால் ஆண் இன்றி பெண் வாழ முடியாது, பெண் இன்றி ஆண் வாழ முடியாது என்பது உண்மை என்றால் நீ உணர்ந்தா மட்டும் போதாது, இந்த உலகமே உணர வேண்டும். எப்படி உணர வேண்டும்? மக்கள் உன்னில் சரிபாதி எனக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். பார்வதி என்னில் சரிபாதியா? ஆமா. எப்படி? என் உடலில் சரிபாதியை கொடு, உன் உடலில் சரிபாதியை கொடு என்று கேட்டார். அடி பைத்தியக்காரி, என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் உமைக்கே சொந்தம். இதோ என்னில் ஒரு பாதியை தருகின்றேன் என்று சக்திக்கு இலபாகத்தை கொடுத்தார் சிவசக்தியாக, அர்த்தனார் ஈஸ்வரராக, தில்லை காளியாக, நடராஜ பெருமானாக, மக்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாகத்தானே காட்சி கொடுத்தார்கள். சக்தியும் சிவபெருமானும். இது அம்பாள் காளிகா அம்பாள் தோன்றிய வரலாறு.